ஹாய் ஹலோ, ஐ எம் ஷோபா. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம விளாக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். 2 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நான் விளாக் அப்லோட் பண்ணியே. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால என்னோடய விளாக் அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் கண்டிப்பாக வாரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சாட்டர்டே ஈவினிங் தான் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்தாங்க. சரி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். பயங்கர டிராஃபிக் ஜாம் இப்போ எங்களுக்கு இங்கே. சாயங்காலமாக கிளம்பி பார்த்தா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லாவே நைட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு இருந்தது. ஒவ்வொரு சிக்னலையும் கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு மாலுக்கு கொஞ்சம் ப்ரொவிஷன் வாங்க வேண்டியது இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயாச்சு. எப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய விளாக் பார்க்குறவங்களுக்கு, நான் எப்போவுமே நம்ம பக்கத்து ஊரில் நம்ம அண்ணாச்சி கடைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஷாப்பில் தான் நான் இது எல்லாமே வாங்குவேன். ஆனால் அந்த இடத்துல எதுவுமே நான் வாங்க வேண்டிய பொருள் இல்லாதனால தான் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கே போனேன். ஏன்னா என்னோடய இது அப்படின்னா, ஒரு திங்ஸ் வாங்குற வேண்டிய இடத்துல 4 திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்பை நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பையன் 2 திங்ஸையும் எடுத்து போட்டான், நான் 2 திங்ஸ், ஹஸ்பண்ட் 2 திங்ஸ் சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட்டே ஃபுல்லாகிடுச்சு. வாங்க வேண்டியது என்னமோ ஒரு 2 திங்ஸ் தான் வாங்க போயிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பில்லு எக்கச்சக்கமாக வந்துருச்சு. எப்போவுமே இந்த மாதிரி நீங்களும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நம்ம தேவையானதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. 2 பேர் சின்ன ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா எப்போவுமே தேவையானதை மட்டும்தான் நானும் வாங்குவேன். இந்த வாட்டி வேறு வழி இல்லாமல் தான் போய் வாங்க வேண்டியதாகிடுச்சு. எப்போவுமே நான் பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணுற பழக்கமும் எனக்கு கிடையாது. அப்பப்போ தீர தான் நான் வாங்கிக்குவேன். இது எங்கள் அம்மாவோட டிப்பு. எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு இங்கே இந்த கடையில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மில்லட்டில் பொரி வச்சுருந்தாங்க. நான் இது ஃபஸ்ட் டைம் இதை பார்த்தேன். எல்லா மில்லட்லேயுமே இந்த பொரி இருந்தது. நீங்கள் இதை மாதிரி பார்த்துருக்கீங்களானும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வாங்கலை, எப்படி டேஸ்ட் இருக்குமோ தெரிலன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்காமல் வந்துட்டேன். வாங்க போனது என்னமோ இந்த பட்டர் பீன்ஸ் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வந்துடுச்சு. பையனை அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு பையனுக்கு தேவையானதையும் கொஞ்சம் நேரம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பினோம். பையன் பொதுவாக ஸ்வீட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டான். அவனுக்கு பிடிக்காது. ஆனால் இருந்தாலும் கேட்பான். பார்த்தாலே அந்த சாக்லேட்ஸ்லாம் வேணும்னு கேட்பான். ஆனால் கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ண மாட்டான். அவ்வளோவும் வேஸ்ட்டாக போகும்னு சொல்லிட்டு நைஸாக அவனை இந்த பக்கம் பார்க்காத மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டோம். எனக்கு என்னமோ சாக்லேட்ஸில் இந்த சாக்லேட் சுத்தமாக பிடிக்காது. எல்லாமே ஒரே டேஸ்ட் மாதிரி தான் தோணும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ ப்ளூபெரி சீசன் நினைக்கிறேன். ஏகப்பட்ட ப்ளூபெரி பேக்கெட் வச்சுருந்தாங்க. விலையும் நல்ல ரீசனபிளாக தான் இருந்தது. பை 1 get 1 ஃப்ரீ கூட ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நல்லாவே லேட் ஆகிடுச்சு. சாட்டர்டே நைட்டு ரொம்ப லேட் ஆனதுனால சரி பக்கத்தில் அடுத்த வாரத்துக்குள்ளே வெஜிடபிள்ஸும் வாங்க வேண்டியது இருந்தது. சரி அதையுமே வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தோம். மார்க்கெட் காலியாகவே ஆகிடுச்சு. எப்போவுமே பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் இந்த இடத்துல. அன்றைக்கி நல்லாவே ஃப்ரீயாக நிதானமாக வாங்குற மாதிரி இருந்தது. கீரையெல்லாம் நல்லா தலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பையன் ஜாலியாக ஆடிக்கிட்டு இருந்தான் அவங்க அப்பா கூட. அவங்க அப்பா இருந்தாங்கன்னா என்னை தேடவே மாட்டான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பா தான் டேக் கேர் பண்ணிப்பாங்க. எனக்கு அப்போ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நல்ல ஃப்ரூட்ஸையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அவகேடோ, ட்ராகன் ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப சீசன் ஃப்ரூட்டே உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க. அப்போ தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சீசன் இல்லாத சமயத்தில் நம்ம தேவையில்லாத ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கும் போது நிறைய ஹெல்த் இஷ்யூ தான் வரும். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டோம். ஒரு கல்யாண ஊர்வலம் வர போயிட்டு இருந்தாங்க. செம ஆட்டம். என் பையனும் சேர்ந்து கார்லேயே டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். சரி நான் ஞாயிற்றுக்கிழமை தானே லீவு, சரி வேறு திருப்பியும் கொஞ்சம் நேரம் ரவுண்ட்ஸ் போகணுன்னு என் பையன் சொன்னதுனால திருப்பி எங்கள் ஏரியாவே சுற்றிக்கிட்டே இருந்தோம் 2 ரவுண்ட்ஸு. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த விளாக் தான். சண்டே மார்னிங் எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு உண்டு. அங்கே பெங்காலிஸ் அன்றைக்கி ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர் கபடி, ரோப் கயிறு இழுக்கிறது, மியூசிக்கல் சேர்லாம் நடந்துகிட்டு இருந்தது. கொஞ்சம் நேரம் நானும் என் பையனும் ஒரு காஃபி குடிச்சிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் நான் குக்கிங் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால செம ஜாலியாக வேறு ஆயிடுச்சு எனக்கு. பையனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தோம் 2 பேரும். நல்ல பையனும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நிறைய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இங்கே இந்த மாதிரி கேம்ஸு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பொழுது போகும் இந்த இடத்துல உட்காந்துருந்தேன்னா. வெஜிடபிள் பிரியாணியில் என் ஹஸ்பண்ட் ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்ம யம்மியாக பண்ணுவாங்க. ஆனால் என்ன கிச்சனே மெஸ்ஸி ஆகிடும்.
என் ஹஸ்பண்ட் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க கண்டிப்பாக. வெங்காயத்துக்கு ஒரு பிளேட்டு, தக்காளிக்கு ஒரு பிளேட்டு, கொத்தமல்லிக்கு ஒரு பிளேட்டு, புதினாக்கு ஒரு பிளேட்டுன்னு வீட்டில் உள்ள எல்லா திங்ஸ்லேயும் எல்லாமே இருக்கும். முன்னாடி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ க்ளீனிங்கையும் நீங்களே பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிவிடுவேன். அப்போ எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தான். ஆனால் டேஸ்ட்டாக சமைப்பாங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, பே லீஃப் போட்டிருக்காங்க, கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா பொரியணும். எனக்கு என்னமோ என் ஹஸ்பண்ட் பண்ணுற பிரியாணி அவ்வளோ பிடிக்கும். எனக்கு நான் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஹஸ்பண்ட் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ என் ஹஸ்பண்ட் பண்ணுறது அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியும். வெங்காயத்தெல்லாம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பச்சை மிளகாவே ஆட் பண்ணிட்டோம். பச்சை பட்டாணியும் சைட் பையில் உரிச்சு வச்சுட்டு இருந்தோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி குக்கிங்லாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். காலிஃப்ளவர் மல்லிகை சொல்லிட்டு செஃப் வெங்கடேஷ் பட் சாரோட ரெசிபி தான் அன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தாங்க ஹஸ்பண்டும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதை அரைச்சி கொடுக்குற வேலை மட்டும் தான் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதையும் நான் சொதப்பிட்டேன். சின்ன ஜார் இதில் போட்டுட்டேன். அதை வீடெல்லாம் தெரித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதா போயிடுச்சு. 1க்கு 2 வேலை வச்சுட்டேன். கடைசியாக ஹஸ்பண்ட் மேலே பள்ளியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓரமாக போய் உட்காந்துட்டேன். சின்ன ஃபைட் வேறு ஆரம்பிச்சிச்சு எங்களுக்குள்ளே. ஆனால் பார்க்க பாவமாக தான் இருக்கும். என் மேலே தான் தப்பு, இருந்தாலும் அவங்க மேலே தான் நான் கோச்சிப்பேன். எதுவுமே என் மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லா கரம் மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல கிரேவி வரணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஓவர் நைட்டே ஊற வச்ச பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாரி, இப்போ வரைக்கும் எனக்கு த்ரோட் அந்த சரியாகவே ஆகலை. கேரட்டு உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பச்சை பட்டாணி, புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி விடலாம். மீன்வைல் வந்து ஹஸ்பண்ட் வந்து குருமா குழம்பும் ரெடி பண்ணாங்க. பட்டர் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் பட்டாணி போட்ட குருமா தான். இந்த லென்த் டேஸில் என்ன குக் பண்ணுறதுன்னு யோசிக்கிற ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் சண்டே ஆச்சுன்னா இன்னும் ரொம்பவே கஷ்டம் தான் எங்களுக்கு. நான்வெஜ்ஜே சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய என்னோடய ரெசிபி வந்து நான்வெஜ் ரெசிபியாக தான் இருக்கும். யோசிச்சு குக் பண்ணுறதா இருக்குது. ஒரு நாள் தான் வீட்டில் நிதானமாக சாப்பிடுவாங்க. அன்றைக்கும் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கணுமேன்னு தான் இருக்கும். காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி போட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணிக்குவோம். மிளகாத்தூள் இவ்வளோ ஆட் பண்ண நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்ல காரம் சேர்ப்போம். அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிச்சு பிரியாணிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் ஆட் பண்ணிட வேண்டியதான். 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னா எம்மியான பிரியாணி தயாராகிடும். அதுக்குள்ளே குருமாவும் ரெடியாக இருந்துச்சு. நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. நல்லா போல பலன்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது வெஜ் பிரியாணி.
நல்லா ஒரு காலிஃப்ளவர் மல்லிகை, குக்கும்பர் ரைத்தா, பிரியாணியோட அன்றைக்கி சண்டே சூப்பராக முடிஞ்சதுன்னு தான் சொல்லணும். அதுவும் ஹஸ்பண்ட் கையால் கேட்கவா வேணும், வேலையே செய்யாமல் பிளேட்டில் போட்டு கொடுத்து இந்தாம்மா சாப்பிடுன்னு சொல்லும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே 2 வாய் உள்ளே போகும். ஹஸ்பண்டும் பையனும் தூங்கிட்டாங்க. நான் கொஞ்சம் சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல் தோணுச்சு. சரி ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ஜூஸ் எடுத்து குடித்தாச்சு. ஈவினிங்காக நல்லா தூங்கி எழுந்ததுக்கப்புறமா சோள பணியாரம் செய்கிறதுக்காக ஊற வச்சுருந்தேன். அதையும் ஆட்டி எடுத்து வச்சாச்சு. இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.